சிங்கள மற்றும் ஊடகங்களிலும் ஆங்கில பத்திரிகைகளிலும். இந்த வழக்கின் விசாரணை திருப்பங்களுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் இரு அதிகாரிகளே முழுமுதற் காரணமாக காட்டுகின்றன. ஒன்று சிஐடியினுடைய பணிப்பாளர் சாணி அபேசகர, மற்ற விசாரணை அதிகாரி நிசந்த சில்வா. அக்கால பகுதியின் சிஐடியினுடைய பணிப்பாளராக இருந்தவர் சாணி அபேசகர இலங்கை போலீஸ் வரலாற்றின் மிக நேர்மையான அதிகாரியாக கருதப்படுகிறார். அரசியல் தலைமைகளின் மற்றும் இராணுவ தளபதிகளின் அழுத்தங்களுக்கு பணியாமல் தனது அதிகாரிகளுக்கு முழுமையான விசாரணை சுதந்திரத்தை வழங்கினார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை இந்த வழக்கின் மூலம் நிரூபிக்க முயன்றார். விசாரணை அதிகாரி நிசந்த சில்வா இந்த வழக்கின் உண்மைகளை தோண்டியெடுக்க முதன்மையான புலனாய்வாளர் இவர். கடற்படை தலைமையகத்துக்குள் நேரடியாக சென்று சோதனையிட்டு கடத்தப்பட்ட இளைஞர்களின் விவரங்கள் அடங்கிய கடற்படை உள்ளக ஆவணங்களை கைப்பற்றினார். கடத்தப்பட்ட இளைஞர்களின் தொலைபேசி சமிக்கைகள் மற்றும் அவர்கள் கடைசியாக பேசிய பதிவுகள் திருகோணமலை கடற்படை தளத்தின் கன்சைட் பகுதியை காட்டுகின்றன என்பதனை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் நிரூபித்தார். இதுதான் இந்த வழக்கின் மிக முக்கியமான சாட்சி ஆதாரமாகவும் கோட்டா கடற்படை சித்திரவதை முகாம் என்பதனை வெளியுலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்கும் முக்கிய ஆதாரமாக இருந்தது. தற்பொழுதைய நிலவரப்படி 11 இளைஞர்களின் வழக்கை தாண்டி இந்த சித்திரவதை முகாமின் கீழ் பல தனிநபர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கான புதிய ஆதாரங்கள் தற்பொழுது இலங்கையின் வெவ்வேறு நீதிமன்றங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு விசாரணைகள் பரவலாக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய கேகாலை பகுதியைச் சேர்ந்த சாந்தா என்பவர் கடத்தப்பட்டு நிலத்தடி முகாமிற்குள் கொண்டு வரப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமைக்கான புதிய சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. அது தொடர்பிலான வழக்கு தற்பொழுது பெல்காவெல நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்பட்டுள்ளன. அதேபோல் கொழும்பில் 2 தமிழிளைஞர்கள் கடத்தப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு அவர்களிடம் கொடூரமான முறையில் கப்பம் கூறப்பட்டமை மற்றும் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான மேலதிக புலனாய்வு அறிக்கை கொழும்பு இலக்கம் 3 நீதவான் நீதிமன்றத்தில் முறைப்படி தாக்கல் செய்யப்பட்டுள்ளன.